இது பார்த்திங்கன்னா பென்ஸ் E350. கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, ரன்னிங்கில் ஒரு 2500 RPMல இன்ஜின் ஹீட்டிங் ஆஃப், அப்புறம் பிக்கப் இல்லை அப்படின்னு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணதில் மைனூட் மிஸ்ஸிங் இருந்தது இதுக்கு முன்னாடி. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சால்னாய்ட் சுவிட்ச் செக் பண்ணி பார்த்து இது பண்ணதில் ஸ்டார்ட் ஆகாமல் இருந்தது வண்டி கூட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் என்ன பண்ணோன்னா இன்னொரு சால்னாய்ட் சுவிட்ச் வாங்கிட்டு ஜஸ்ட்டு இன்சர்ட் பண்ணி லைன் பைபாஸ் மாதிரி பண்ணோம். ஸோ இஷ்யூ பார்த்திங்கன்னா அரெஸ்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி E350 V6 CDIயில் வண்டி ஸ்டார்ட் ஆகலை, செல்ஃப் எல்லாம் போது வண்டி ஸ்டார்ட் ஆகலை, ப்ராப்பர் ப்ரெஷர் பத்தலை அப்படின்னா இந்த சுவிட்சை மறக்காமல் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு சுவிட்சில் வேலை செய்ய தான் செய்யும். ஆனால் இது உள்ள ஸ்பூல் ஒன்று வரும், அந்த ஸ்பூல் தேஞ்சிடுச்சினாலோ இல்லைனா உள்ளே இருக்கிற காயில் வீக் ஆகிடுச்சினாலோ உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும். ஸோ அது என்னன்றதை பாருங்கள், மறக்காமல் எல்லாம் செக் பண்ணுங்கள். இந்த வண்டியில் ஆக்சுவலாக நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே செக் பண்ணுறது பாருங்கள். ஃபியூஸில் இருந்து டேங்க்கு கழட்டி டேங்க்கு இது எல்லாமே செக் பண்ணோம். அது மாதிரிங்க டேங்க்கு ஒயரிங்கு ஆக்சுவலாக சொல்ல போனால் இதில் அந்த CDI கண்ட்ரோல் பாக்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த பாக்ஸே இதில் வரல. எல்லாம் செக் பண்ணி ஃபைனலாக சரி ரைட்டு ஓகே இந்த சுவிட்சு தான் கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு சுவிட்சை மாற்றினதில் சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. இது என்ன இதுன்றதை டெஸ்ட் பார்த்துட்டு பேலன்ஸ் எல்லாம்